உடனடியாக இதற்கு முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டியது அவர் சார்ந்திருக்கிற இந்த துறையை அவர் வைத்திருக்கின்ற காரணத்தினால் அவரின் ஜனநாயக கடமை. அதற்கு இதுவரை பதில் சொல்லாதது மட்டுமல்ல, அந்த அமைச்சரின் மேல் எந்த விதமான சட்டப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. போதைக்கு எதிரான விழிப்புணர்வை செய்கிறவர்கள் தான் முதலமைச்சர் சிகரெட் பிடிப்பதை போன்ற ஒரு புகைப்படத்தை ஒரு அமைச்சர் தன்னுடைய கையிலேயே டேட்டோ குத்தி இருக்கிறார். இது போன்ற தரிகட்டத்தனங்கள், இது போன்ற நெறிகட்ட நிகழ்வுகள் தொடருமானால் நிச்சயம் தலைமை சரியான முடிவெடுத்து தகுந்த நேரங்களில் போராட்டங்களை அறிவிக்கும். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் மாணவர் அணியின் சார்பில் தமிழக அரசை கண்டித்து, தாவேக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று முறையாக அறிவிக்கப்பட்டது. கடந்த காலங்களில் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும், எந்த அமைப்பாக இருந்தாலும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்து காவல்துறையினரிடத்தில் அனுமதி கேட்டால் உடனடியாக அனுமதி வழங்கப்பட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிற இடங்களுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி தருவது என்பது வாடிக்கை வழக்கம். அந்த வகையில் சென்னையை பொறுத்தவரை ஒருங்கிணைந்த சென்னை மாநகர திராவிட முன்னேற்ற கழக மாணவர் அணியின் சார்பில் எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்கின்ற வகையில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டு விருப்பம் தெரிவிக்கப்பட்டு காவல்துறையினரிடத்தில் அனுமதி கோரப்பட்டது. காவல்துறையினர் அனுமதியை முறையாக மறுக்காத நிலையில் இன்று காலை சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் இங்கே மேடை அமைப்பதற்குரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு மேடை அமைத்தவர்களையும் அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களையும் காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் சென்னையின் பல்வேறு இடங்களில் இருந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்கு திமுக கழகத்தை சேர்ந்தவர்கள் சாறை சாறையாய் அலையாய் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் ஒரு 9:30 மணிக்கெல்லாம் சென்னை தெற்கை சேர்ந்த நாங்கள் இங்கே மேடை அமைந்திருக்கும் அனுமதிக்கப்பட்ட இடத்தில் தானே ஆர்ப்பாட்டத்தை நடத்தவிருக்கிறோம் என்கிற நிலையில் வந்து பார்த்தால் மேடையும் இல்லை, மேடை அமைப்பதற்குரிய அனுமதியும் காவல்துறையினர் தரவில்லை என்பதை அறிந்து இப்பொழுது இங்கே ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். சென்னையின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இன்றைக்கு இந்த ராஜரத்னம் ஸ்டேடியத்தை நோக்கி திமுக கழக மாணவர்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை ஏதோ புதிதாக அமைந்திருக்கிற தாவேக அரசை வேண்டுமென்றே நெருக்கடிக்குள்ளாக்க வேண்டும் என்கின்ற நிலையில் நடத்தப்படுகின்ற ஆர்ப்பாட்டம் அல்ல. பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களுக்கும் தமிழ்நாட்டின் பொதுமக்கள் அனைவருக்குமே மிக நன்றாக தெரியும். கடந்த 1.5 மாத காலத்தில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்குலைந்திருக்கிறது, சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதேபோல் மின்சார தட்டுப்பாடு, இன்றைக்கு நேற்றைக்கு கூட இயக்குனர் திலகம் பெருமதிப்பிற்குரிய பாக்யராஜ் அவர்கள் தமிழ்நாட்டின் திரைத்துறை வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான். அவருடைய உடல் வீட்டில் இருக்கிற சூழலிலேயே ஒரு 3-4 மணி நேரம் மின்சாரம் இல்லாமல் ஒரு இருட்டில் உடலை கிடத்தி வைத்திருக்க வேண்டிய சூழல் என்பது தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் ஏற்பட்டிருக்கிறது. இப்படி சென்னையில் அதிமுக அலுவலகம், திமுக அலுவலகம் என்று மட்டுமில்லாது பனையூரில் இருக்கிற ஆளுங்கட்சியின் அலுவலகத்திலேயே மின் தட்டுப்பாடு ஏற்பட்டு மிகப்பெரிய அளவிலான அல்லலுக்கு
எல்லா தரப்பினரும் ஆளாகி வருகிறார்கள். அதோடு மட்டுமல்லாது இன்றைக்கு அமைச்சர்களாக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் தினந்தோறும் ரீல்ஸ்களின் வழியே ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற அவலம் இன்றைக்கு இந்தியாவிலேயே ஏன் உலகிலேயே தமிழ்நாட்டில் மட்டுமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அண்மையில் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்திலிருந்து மனிதவள மேம்பாட்டுத்துறையின் அமைச்சர் அவர்கள் செல்போனுக்கு பின்னால் ஒரு பவுடரை நசுக்குவது போன்று ஒரு காட்சி, அது அவருடைய சமூக வலைதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட காட்சி. அது அவருடைய பாக்கெட்டிலிருந்து கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு போன்ற அந்த கார்டு வைத்து அந்த பவுடரை நசுக்குகிறார். கையில் ஒரு 500 ரூபாய் நோட்டை மடித்து வைத்திருக்கிறார். பொதுவாக உயர் ரக வகை போதை பவுடரை உபயோகப்படுத்துபவர்கள் இப்படித்தான் அதை நுணுக்கி ரூபாய் நோட்டில் வைத்து மூக்கில் நுகர்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு ஏன் ரூபாய் நோட்டு, இதற்கு ஏன் கிரெடிட் கார்டு என்று கேட்கிறவர்களும் இருக்கிறார்கள். ரூபாய் நோட்டும் கிரெடிட் கார்டும் பிளாஸ்டிக் லேமினேஷனால் ஆனவைகள். இவற்றில் அந்த பவுடர் ஒட்டாது. விலை உயர்ந்த பவுடர் என்பதால் இந்த பவுடர் சாதாரண தாள்களில் நசுக்கினால், சாதாரண தாள்களை வைத்து நுகர்ந்தால் இந்த பவுடர் வீணாகிவிடும் என்பதால் லேமினேட்டட் கோட்டிங் அந்த அதன் மூலம் உபயோகப்படுத்தினால் வீணாகாது என்பதால் மிகவும் புத்திசாலித்தனமாக இந்த உயர் ரக போதை வஸ்துக்களை உபயோகிப்பவர்கள் இன்றைக்கு அதை செய்வார்கள். அதைத்தான் அந்த அமைச்சர் செய்திருக்கிறார். நீங்களும் கூட எல்லா தொலைக்காட்சிகளிலும் ஊடகங்களிலும் அதை வெளிப்படுத்தினீர்கள். அதற்கு அவர் சொல்லுகிற ஒன்று, என்னுடைய பிறந்த சில நாட்களே ஆன குழந்தைக்கு இந்த மாத்திரையை அளிக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். எந்த ஒரு 5 வயதுக்குட்பட்ட குழந்தைக்கும் எந்த மருத்துவரும் மாத்திரையை தருவதில்லை. அதே நேரத்தில் அவர் சொன்ன பொய்யை அவருடைய துணைவியாரே மறுத்திருக்கிறார். என்னுடைய 1.5 வயது குழந்தைக்கு நான் உணவு கொடுக்க பால் அருந்த நான் பக்கத்தில் சென்றிருந்தேன், அதற்காகத்தான் அவர் மாத்திரையை கசக்கினார் அல்லது நசுக்கினார் என்று சொல்லியிருக்கிறார். இதுவும் கூட அந்த குழந்தையோ அல்லது அவருடைய துணைவியாரோ அந்த அரங்கத்திலே இல்லாததையும் நம்மால் பார்க்க முடிந்தது. ஆக ஒரு மிகப்பெரிய அளவில் போதையை உபயோகப்படுத்தி பொது இடத்தில் அது அவர்களுடைய சமூக வலைதளத்தில் இருந்த ரீல்ஸ்களில் அந்த பதிவுகளின் மூலமே வெளிவந்ததற்கு பிறகு அதிலிருந்து தப்பிப்பதற்கு இன்றைக்கு ஏராளமான தொடர் பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் இன்றைக்கு குறிப்பாக நம்முடைய இளைஞர்களுக்கு போதை பழக்கங்களிலிருந்து அவர்களை விடுவிப்பதற்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் என்பது கடந்த ஆட்சி காலத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த வணக்கத்திற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் கூட்டத்தை நடத்தி ஒவ்வொரு கூட்டத்தின் முடிவிலேயும் அடுத்த நாளே தமிழ்நாடு முழுவதிலும் ஏறத்தாழ 70-80 லட்சம் மாணவர்கள் ஒரே நாளில் உறுதிமொழி ஏற்கிற வகையில் இந்த போதைக்கு எதிரான உறுதிமொழி என்பது தொடர்ந்து 5 ஆண்டுகள் எடுக்கப்பட்டது. இன்றைக்கு இருக்கிற காவல்துறையின் தலைவர் தான் அன்றைக்கு இந்த போதைக்கு எதிரான நடவடிக்கைகளில் அதிகம் ஈடுபட்டவர்களில் ஒருவர். அந்த போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரம் என்பது கடந்த 5 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் எடுக்கப்பட்டது. நாங்களும் கூட தொடர்ந்து சொல்லி வந்தோம். கஞ்சாவை பொறுத்தவரை 0% கல்டிவேஷன் என்பது தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இருந்தது. வெவ்வேறு மாநிலங்களிலிருந்து கஞ்சா வெவ்வேறு வழிகளின் வழியே தமிழ்நாட்டுக்கு ஊடுருவுவது என்பது காவல்துறைக்கு ஒரு சவாலான செய்தியாக இருந்தாலும், கஞ்சா கல்டிவேஷன் என்பது, பயிரிடுதல் என்பது 0% என்கின்ற வகையில் அன்றைக்கு இருந்தது. காவல்துறையின் ஏடிஜிபியாக இருந்த பெருமதிப்பிற்குரிய மகேஷ் அவர்கள் நம்முடைய தென்னிந்தியாவின் காவல்துறை தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு தமிழ்நாட்டில் கஞ்சாவை பொறுத்தவரை 0% கல்டிவேஷன், ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவில் ஒரு இடத்தில் 6000 ஏக்கரில் கஞ்சா பயிரிடப்பட்டிருக்கிறது என்கின்ற அந்த செய்தியை அந்த அதிகாரிகளிடத்தில் கூட்டத்தில் சொல்லி உடனடியாக அந்த அரசும் கூட பக்கத்திலே இருக்கிற அரசின் உயர் அலுவலர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி கோடிக்கணக்கான மதிப்புள்ள அந்த கஞ்சா தோட்டத்தை அழித்தார்கள் என்பது வரலாறு.
எனவே தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டை ஒட்டி இருக்கிற ஆந்திராவாக இருந்தாலும், தெலுங்கானாவாக இருந்தாலும், ஒடிசாவாக இருந்தாலும், இந்த பகுதியிலிருந்தும் வருகிற கஞ்சா போன்ற இந்த பொருட்களை தொடர்ந்து தடுப்பதில் அன்றைக்கு தமிழக அரசின் காவல்துறை மிக தீவிரமாக செயல்பட்டது. அதில் ஈடுபட்டவர்களை காவல்துறையில் குண்டர் தடுப்பு சட்டம் போடுவதோடு மட்டுமல்லாது அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து ஏராளமான வழக்குகளை பதிவு செய்து நூற்றுக்கணக்கான குற்றவாளிகளை இன்றைக்கும் சிறையில் தள்ளி இருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு நாங்களும் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செய்கிறோம் என்கின்ற வகையில் ஒரு விழிப்புணர்வு மாரத்தானை நடத்திய அடுத்த நாளே இன்றைக்கு ஒரு அமைச்சர் உயர் போதை வஸ்துவை இன்றைக்கு பொது வெளியில் வைத்து நசுக்குவது போன்ற ஒரு ரீல்ஸ் வந்திருக்கிறது. உடனடியாக இதற்கு முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டியது, அவர் சார்ந்திருக்கிற இந்த துறையை அவர் வைத்திருக்கின்ற காரணத்தினால் அவரின் ஜனநாயக கடமை. அதற்கு இதுவரை பதில் சொல்லாதது மட்டுமல்ல, அந்த அமைச்சரின் மேல் எந்த விதமான சட்டப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை, அல்லது அவரை குறைந்தபட்சம் பதவியிலிருந்து கூட நீக்கவில்லை. அதற்கு மாறாக பொய்யான காரணங்களை, பொருந்தாத காரணங்களை இன்றைக்கு தொடர்ந்து இந்த ஆட்சியாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு அமைச்சரையும் சொல்லிக்கொண்டே செல்லலாம். போதைக்கு எதிரான விழிப்புணர்வை செய்கிறவர்கள்தான் முதலமைச்சர் சிகரெட் பிடிப்பதை போன்ற ஒரு புகைப்படத்தை ஒரு அமைச்சர் தன்னுடைய கையிலேயே டேட்டோ குத்தி இருக்கிறார். இப்படி இது போன்ற அநாகரிக செயல்களில் ஈடுபட்டிருப்பவர்களை குறைந்தபட்சம் அமைச்சர் பதவியில் இருந்தாவது நீக்குவதென்பது உண்மையில் ஒரு முதலமைச்சருக்குரிய கடமையாக இருக்கும். எனவே அதை செய்ய வேண்டும், இவர்களை பதவியிலிருந்து நீக்க வேண்டும், இது போன்ற அமைச்சர்களை கண்டிக்க வேண்டும் என்கின்ற வகையில்தான் திமுக மாணவரணி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் ஒரு மகத்தான ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. ஆர்ப்பாட்டத்திற்கு உண்மையிலேயே காவல்துறையினரை பொறுத்தவரை கடந்த 5 ஆண்டுகள் இந்த போதை பழக்கங்களிலிருந்து இளைஞர்களை மீட்டெடுப்பதற்கு, போதை வஸ்துக்களை தமிழகத்தில் அதனுடைய நடமாட்டத்தை குறைப்பதற்கு அவருடைய உழைப்பு என்பது உதாசீனப்படுத்தக்கூடிய உழைப்பு அல்ல. மிக அற்புதமாக உழைத்த காவல்துறையினர், இந்த போதை வஸ்துக்களுக்கு எதிராக மிக சிறப்பான நடவடிக்கையில் ஈடுபட்ட காவல்துறையினர் இன்றைக்கு அதற்கான ஒரு ஆர்ப்பாட்டம் என்கிற போது இந்த ஆர்ப்பாட்டத்தை அனுமதித்து 1 மணி நேரம் முழக்கமிட்டு இதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி இளைஞர்கள், பொதுமக்கள் போதைக்கு எதிரான நடவடிக்கைகளிலிருந்து அவர்கள் விடுபட காவல்துறையினர் உறுதுணையாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் காவல்துறையினரும் ஏனோ என்று தெரியவில்லை, ஏதோ தீவிரவாதிகளை அடக்குவதைப் போல் மேடை போடுவதை தடுத்திருக்கிறார்கள். மேடை போடுபவர்களை கைது செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு கைது செய்ய முன் வந்திருக்கிறார்கள். இல்லை, இப்போ திமுகவின் சார்பில் இந்த அரசுக்கு இது 2வது ஆர்ப்பாட்டம். ஏற்கனவே மாணவரணியின் சார்பில் கடந்த வாரம் கூட ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்தி திணிப்பு, சமஸ்கிருத திணிப்பு, நீட் எதிர்ப்பு என்று பல்வேறு காரணங்களுக்காக ஒன்றிய அரசை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் மாணவரணியின் சார்பில் நடத்தப்பட்டது. தமிழக அரசை கண்டித்து, குறிப்பாக தாவேக அரசை கண்டித்து, தரிகட்ட தனங்களை எல்லாம் கண்டித்து இன்றைக்குத்தான் முதல் ஆர்ப்பாட்டம் மாணவரணியின் சார்பில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடருமானால், இதுபோன்ற தரிகட்டத்தனங்கள், இதுபோன்ற நெறிகட்ட நிகழ்வுகள் தொடருமானால் நிச்சயம் தலைமை சரியான முடிவெடுத்து தகுந்த நேரங்களில் போராட்டங்களை அறிவிக்கும். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.